வணக்கம் மக்களை. திருச்செங்கோடு பகுதியில் பார்த்திங்கன்னா உள்ளூர் தொலைக்காட்சி நடத்திட்டு இருந்த ஒரு நண்பரோட கடையில் வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் ஒன்று புகுந்து ஒரு கேமரா 2 செல்ஃபோனை திருடிட்டு போயிட்டார். அந்த விஷயமா நாங்கள் திருச்செங்கோடு காவல்துறை அணுகி உதவி கேட்டோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அவங்க அந்த செல்ஃபோன் சிக்னல் வச்சு 2 மணி நேரத்தில் அந்த திருடனை தேடி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை மீட்டு கொடுத்து ஒரு புகைப்பட கலைஞரின் வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுத்துருக்காங்க. அதற்காக அவர்களுக்கு எவ்வளவு நன்றி கூறினாலும் தகும். இந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த திருச்செங்கோடு நகர காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் திரு வளர்மதி அவர்களுக்கும் மற்றும் இந்த வழக்கை முன்னின்று விசாரணை நடத்தி கேமராவை மீட்டுக் கொடுக்க உதவிய SSI திரு சிவகுமார் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பணிபுரிந்த அனைத்து காவல்துறையினருக்கும் எங்களது புகைப்பட கலைஞர்கள் சார்பாகவும் எங்களுடைய வலைதள பக்கத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, வட மாநில தொழிலாளர்களை நீங்கள் வேலைக்கு வைக்கிறீங்க, வேலைக்கு வைக்கிறது தப்பு கிடையாது. அவங்களோட நடவடிக்கையை நீங்கள் கண்காணிக்கணும். சந்தேகத்தின் பேரில் இருந்தால் நீங்கள் காவல்துறைக்கு அதை தெரிவிக்கணும். இல்லைன்னா இது மாதிரி பல பேருடைய பொருட்கள் திருடு போகலாம், உயிருக்கு ஆபத்து விளைவிக்கலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. வட மாநில தொழிலாளர்கள் வேலைக்கு வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனத்தை எடுத்து பார்த்துக்குங்க. நான் எல்லா வட மாநிலத்திலையும் சொல்லலை, இந்த மாதிரி ஒரு சிலர் அவங்களோட சேர்ந்து ஊடுருவிடுறாங்க. அதனால் அவங்க உள்ளே வர்றதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் ஏதாவது ஒரு என்ட்ரி அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா யார் வரா யார் போகிறாங்க ஒன்றும் தெரியுமா இருக்குது. பயந்து வாழ வேண்டியது ஒவ்வொரு நாளும். ஆகையால் அந்த வட மாநில தொழிலாளர்கள் கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சு கொஞ்சம் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு அரசாங்கத்தையும் காவல்துறையும் அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். இவங்களோட ஆளுங்களை வந்து